உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் திகதி 7ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, பராபவ வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள், பிரதமை திதி, பூச நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மாசம் செலவு, ரிஷபம் ஆர்வம், மிதுனம் பணிவு, கடகம் முயற்சி, சிம்மம் சிந்தனை, கன்னி கவலை, துலாம் யோகம், விருச்சிகம் ஏமாற்றம், தனுசு மேன்மை, மகரம் அன்பு, கும்பம் மகிழ்ச்சி, மீனம் அமைதி. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் எழுதி அனுப்பினால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றும் முந்தா நாளும் ஜாதகத்தில் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் என்பதை பற்றி சில விஷயங்கள், முழுசாக சொல்லலை, சில விஷயங்களை சொல்லியிருந்தேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்போது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கு பேச போகிறேன். நான் நேற்று முந்தனாத்தே சொன்னது மாதிரி தான், ஜாதகத்தை தேவையில்லாமல் யாரும் தட்டி எடுத்து ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட போய் பார்க்குறது இல்லை. எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் வரும்போது, எங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும்போது, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, எங்களுடைய அறிவினால் ஒரு முடிவெடுக்க முடியாத போது ஜாதகம் பார்க்க வருவினம். சில அம்மாவும் பிள்ளையும் வருவினம். அம்மா கேட்பா, ஐயா என்னோட மகன் ஓ லெவல் முடிச்சிட்டார், இவருக்கு ஜோதிட ரீதியாக ஏ லெவலில் என்ன துறை படிக்கலாம், பயோ படிக்கலாமா, கொமர்ஸ் படிக்கலாமா, இன்ஜினியரிங் போகலாமா, ஐடி போகலாமா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், என்ன துறையையா இவர். அற்புதமான சந்தர்ப்பம் அது. பிள்ளைகள் படிக்க முன்னுக்கு ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காட்டி அந்த பிள்ளைக்கு என்ன துறையில் கல்வி கற்கலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காக ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்கோ, யோசிக்க வேண்டாம். என்ன துறை படிக்கலாம். ஒருத்தர், ஐயா நான் 10 வருஷமாக வெளிநாட்டில் இருந்தேன், கொஞ்சம் காசை சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் ஐயா, நான் இப்போ ஊருக்கு இலங்கைக்கு வந்துட்டேன், இனி வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா எனக்கு இல்லை, என் குடும்பத்தோடு இருக்க போகிறேன், வெளிநாட்டில் இருந்து கொண்டு வச்சு காசை வச்சு நான் என்ன வியாபாரம் பண்ணலாம் ஐயா, கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கோ. அற்புதமான சந்தர்ப்பம். நான் டெக்ஸ்டைல் செய்யலாமா, ஜுவல்லரி செய்யலாமா, கார்மெண்ட் செய்யலாமா, ஹார்ட்வேர் செய்யலாமா, ஃபார்மசி செய்யலாமா, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாமா, இப்படி ஒருத்தர் கேட்பார். சரியான நேரம் இது. ஜாதகத்தை கொண்டே கேளுங்கோ. என்ன தொழில் எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய, ஜாதக ரீதியாக எங்களுக்கு ஒத்து வரக்கூடிய, எங்களுக்கு திறமையுள்ள தொழிலில் இறங்கினமாயிருந்தால் வெற்றி நிச்சயம்.
எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தனுக்கு நான் ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம், உண்ட ஜாதகத்தில் சனீஸ்வரன் நல்லா இருக்கார், மற்ற கிரக நிலைகள் நல்லா இருக்குது, நீ ஹார்ட்வேர் சம்பந்தமான ஒரு தொழிலை செய்யன்னு சொல்லிக்கல. அவர் நான் ஜுவல்லரி செய்கிறேன் ஐயாண்டா அவருக்கு அது ஒத்து வராது. ஜுவல்லரி செய்ய வேண்டியவர் ஹார்ட்வேர் செஞ்சாலோ, ஹார்ட்வேர் செய்ய வேண்டியவர் ஜுவல்லரி செய்தாலோ, நகை வியாபாரம் செய்தாலோ அவதில் முன்னேறத்துக்கு ரொம்ப சிரமப்படுவினோம். தொழில் செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியான தொழில் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பெரியவர், ஒரு பணக்காரர் சொன்னதை நான் சொல்லுறேன், உங்களுக்கு தெரியாத தொழிலில் நீங்கள் ஒரு நாளும் ஈடுபடாதீர்கள். அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு 2-3 தொழில் தெரியும். ஐயா எனக்கு சைவ கடை ஒன்று இல்லை சாப்பாட்டு கடை ஒன்று வைக்கிறதுக்கும் ஆசை இருக்குது, கார்மெண்ட்ஸ் ஒன்று வைக்கிற 2லையும் எனக்கு அனுபவம் இருக்குது. நான் என்னோட ஜாதக ரீதியாக எதை செய்யலாம், உடனே ஜாதகத்தை நாங்கள் பார்ப்போம். தனஸ்தானம் எப்படி இருக்குது, லாபஸ்தானம் எப்படி இருக்குது, வியாபார நிலைமை எப்படி இருக்குது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் இருக்குது, எந்த கிரகத்தோட சம்பந்தம் இருக்குது, எந்த கிரகத்தினால் இவருக்கு லாபம் வரும், எல்லாம் பலவிதமான ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு சொல்லுவோம். நீங்கள் கார்மெண்ட்ஸ் வைக்கிறத விட உணவு சம்பந்தமான தொழில் செய்தால் உங்களுக்கு நல்லம். மெடிக்கல் சம்பந்தமான தொழில் செய்தால் உங்களுக்கு நல்ல. ஒரு தொழில் இல்லை, 2-3 தொழிலை சொல்லுவோம். இதில் ஒன்றை நீங்கள் தொழிலாக செய்யுங்கள்னோன்னு, ரைட் எனக்கு இந்த தொழில் செய்யும் ஐயா, நான் அதை செய்கிறேன். இதுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் ஜாதகத்தை பாருங்கள். ஜாதகத்தை ஒரு மாதம், ஒரு பிள்ளை பிறந்து 31வது நாள் ஜாதக கர்மா என்றே ஒரு சம்பிரதாயம் இருக்குது. குழந்தை பிறந்தால் சில பேர் சொல்கிறது 1 வயசுக்கு பிறகு தான் ஜாதகம் பார்க்கணும், அப்படியெல்லாம் இல்லை. குழந்தை பிறந்து 31வது நாள் ஜாதக கர்மா ஜாதகத்தை பார்க்கலாம். ஜாதகத்தை பார்த்து தான் பிள்ளைக்கு பேர் வைக்கணும். பிள்ளை என்ன நட்சத்திரத்தில் பிறந்தது, என்ன ராசியில் பிறந்தது, என்ன எழுத்தில் பேர் வைக்க வேண்டும், என்ன நம்பரில் பிறந்தது, பிள்ளையோட ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆதிக்கமாக இருக்குது, எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பேர் வைக்கணும், எந்த கிரகத்தினுடைய ஆதிக்க எண்ணில் பேர் வைக்கணும், இதெல்லாம் பார்த்து குழந்தை பிறந்தோன்னு ஜாதகம் பார்க்குறது. பிறகு பிள்ளைக்கு மொட்டை அடிக்க போகிறனையா, ஜாதகத்தை கொண்டே ஜோசியர்கிட்ட காட்டுங்கோ, பிள்ளைக்கு எப்போ மொட்டை அடிக்கிறது, வளர்புறையா தேய்புறையா. பிள்ளைக்கு காது குத்துறது, அதுக்கு ஜாதகத்தை பார்க்கணும். பிள்ளை வளர்ந்து ருதுவாகிறது, வயசுக்கு வந்துட்டு உடனே வயசுக்கு வந்த ஜாதகம், பெண் பிள்ளைகளுக்கு ருது ஜாதகம், வயதுக்கு வந்த ஜாதகத்தை எழுதி வையுங்க. அதில் என்ன தோஷம் இருக்குது, பிள்ளையோட பிறப்பு ஜாதகத்தோடு அதை ஒத்து பாருங்க. பிறப்பு ஜாதகத்திலையும் நாகதோஷம் இருக்குது, வயசுக்கு வந்த ஜாதகத்திலையும் நாகதோஷம் இருந்தால் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பரிகாரம் செய்யணும். இந்த ருதுவாகிற நேரம் ஜாதகத்தை பார்க்குறது. ருதுவான ஜாதகத்தில் பிள்ளை என்ன மாதம் ருதுவாயிச்சு அதுக்கு ஒரு பலன், பிள்ளை என்ன வாரம் ருதுவாயிச்சு அதுக்கு ஒரு பலன், பிள்ளை என்ன நட்சத்திரத்தில் ருதுவாச்சு அதுக்கு ஒரு பலன், பிள்ளை என்ன திதியில் ருதுவாச்சு அதுக்கு ஒரு பலன், பிள்ளை என்ன லக்னத்தில் ருதுவாச்சு அதுக்கு ஒரு பலன், பிள்ளை ருதுவான நேரம் என்ன உடுப்பு போட்டிருந்தது அதுக்கு ஒரு பலன், பிள்ளை ருதுவானதை முதல்ல யார் பார்த்தது அதுக்கு ஒரு பலன், தானே கண்டுதா அது துக்கம், ஒரு சுமங்கலி பெண் கண்டதா, ஒரு கன்னிப்பெண் கண்டதா, ஒரு அமங்கலி பெண் கண்டதா, இதுக்கெல்லாம் பலன் இருக்குது. இதெல்லாம் ருது ஜாதகத்தில் பார்க்கணும். கல்வி தொடங்கக்குள்ள பிள்ளை உயர்கல்வி தொடங்கக்குள்ள எந்த துறையில் பிள்ளைய படிப்பிக்க விடலாம் என்பதை ஜோதிடர் மூலம் அறிந்து கொண்டு பிள்ளைக்கு எதில் ஆர்வம் இருக்குது, பிள்ளைக்கு எதில் நாட்டம் இருக்குது, என்னோட பிள்ளை பயோ படிக்கிறதா இன்ஜினியர் படிக்கிறதான்னு பிள்ளை தடுமாறுது, 2க்கும் பிள்ளைக்கு ஆசை இருக்குண்டா ஜோசியர்கிட்ட போய் இதை பார்த்து அந்த துறையில் விட்டிங்கள்டா ஜோதிட ரீதியாக எதிர்காலத்தில் வெற்றி. கல்வி தொடங்க முன்னுக்கு ஒருக்கா ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பாருங்க. தொழில் செய்ய முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி ஐயா சில பேர் கேட்பினான், ஐயா நான் ஜொப்பொண்டு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் ஐயா, இந்த வேலையை விட்டுட்டு நான் ஒரு வியாபாரம் தொடங்கலாம் என்று இருக்கிறேன், அப்படி செய்யலாமான்னு கேட்பேன். உடனே நாங்கள் ஜாதகத்தை பார்ப்போம், அவருக்கு வியாபாரத்துக்குண்டான கிரக நிலைகள் நல்லா இருக்கா, உத்தியோகத்துக்குண்டான கிரக நிலைகள் நல்லா இருக்கா, அவருடைய வருமானம் வியாபாரத்தின் மூலம் வர மாதிரி இருக்கா, உத்தியோகத்தின் மூலம் வர மாதிரி இருக்கா, வியாபாரத்தில் அவருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது உத்தியோகத்தில் தான் அவருக்கு லாபம் இருக்கா, திறமையை பயன்படுத்தி சம்பாதிப்பாரா, அல்லது திறமையை பயன்படுத்தி இன்னொருத்தருக்கு விட்டு சம்பாதிப்பாரா, திறமையை மற்றவர்களுக்கு விற்று சம்பாதிப்பாரா, அல்ல திறமையை பயன்படுத்தி சம்பாதிப்பாரா, இந்த மாதிரியெல்லாம் ஜாதகத்தில் பார்த்து நாங்கள் ஐயா உங்களோட ஜாதகத்தில் உத்தியோகம்தான் உங்களுக்கு சரி ஐயா,
வியாபாரம் உங்களுக்கு ஒத்து வராது. அதனால் நீங்கள் தொடர்ந்து உத்தியோகத்திலேயே இருங்கோ, வியாபாரத்துக்கு போகாதீங்கோ, சந்தோஷம் ஐயாண்டு போவேன். இன்னும் சில பேர் வருவினம், ஐயா உத்தியோகம் செஞ்சு கொண்டே நான் ஒரு வியாபாரமும் தொடங்கலாம், சனி ஞாயிறில் ஒரு சைட்டில் மனைவியை வச்சு தம்பியை வச்சு ஒரு வியாபாரம். அவர்கிட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். அவருடைய ஜாதகத்தில் 2 வழியில் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நாங்கள் அவருக்கு சொல்லுவோம், நீங்கள் உத்தியோகத்தையும் வச்சுக்கொண்டு வியாபாரத்தை தொடங்குங்கோ. இன்னும் சில பேர் உத்தியோகத்தை விட போகிறீங்க, தாராளமாக நீங்கள் உத்தியோகம் விட்டுட்டு வியாபாரத்தை தொடங்குங்கோ, வியாபாரத்துக்கு உண்டான கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது, அது மாதிரி தொழிலுக்காக பார்க்கலாம். திருமணத்துக்காக பார்ப்பது, இப்போ பல பேர் ஜாதகத்தை தூசி தட்டி எடுக்கிறது திருமணத்துக்காக. எப்படி வர்ணமையும் திருமணத்தை வச்சுக்கொண்டு எப்படி வர்ணமையும் எந்த திசையில் அமையும், என்ன பேரெழுத்தில் அமையும், சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா, எத்தனை வயசில் திருமணம் முடிக்கலாம், திருமணத்துக்கு உண்டான காலம் வந்து விட்டதா, திருமணத்துக்கு காலம் கைகூடி விட்டதா, இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி அமையும், இதையெல்லாம் ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கலாம். பொருத்தம் இருக்குதா, செவ்வாய் தோஷ பொருத்தம் எப்படி இருக்குது, குழந்தை பாக்கிய பொருத்தம் எப்படி இருக்குது, இவியல் திருமணம் முடித்தா எதிர்கால வாழ்க்கை சுபீட்சமாக அமையுமா, இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் பொருத்தம் இருக்கா, இல்லை இதை தவித்து விட வேண்டுமா, இந்த பையனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், இந்த பொண்ணினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், விட்டு கொடுத்து நடப்பானா, மனைவியை கவனமாக பார்த்து கொள்ளுவானா, குழந்தை பாக்கியம் எப்படி இருக்குது, குடும்பத்துக்கு ஒத்து வரக்கூடிய ஆளா, தீய பழக்க வழக்கங்கள் இருக்கா, இந்த மாதிரி திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்குறதுக்கு ஜாதகத்தை எங்களுக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமை வரைக்குள்ளே ஜாதகத்தை பார்த்து சிறந்த முடிவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.